மாதம்பட்டி ரங்கராஜ். சில விஷயங்கள் பேசுனா நூல் இழையில் வித்தியாசப்பட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சு பேசுறது. பட் இந்த விஷயத்துல என்னால இருக்க முடியல. முதல் வைஃப், இரண்டாவது இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் அமைதியா இருக்காங்க, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது ரெண்டுக்கும் காரணமான ஒருத்தர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. இதுக்குதான் படிச்சு படிச்சு சொல்றது, சேலை மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலைக்குத்தான் பாதிப்புன்னு. என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது? அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது? கற்பூரம் ஒரு கெமிக்கல், இப்போ உண்டானது. ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பேச? 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்புல பெருசு, பேண்ட் தான பெருசு, தப்புல பெருசு, பேண்ட் தான பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஏன்னா இன்னமும் இந்த உலகம் ஆணாதிக்கத்தோடு தான். உடனே எல்லாரும் ஆண்ட வந்துடாதீங்க. நான் சொல்றதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆண், நெடில், பெண், ஆண். ஏமா எத்தனை தடவை சொன்னாலும் ஏமா சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. முதல் மனைவி இருக்கும் போதே இரண்டாவதா ஒருத்தர் உங்களை தேடி வர்றாங்க அப்படின்னா முதல்ல அவங்க சொல்லக்கூடிய டயலாக்கே, உன்ன மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில வந்திருந்தா, நீயே எனக்கு வாழ்க்கையில முன்னையே கிடைச்சிருந்தா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அங்க அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எங்க அம்மா ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல்ல கரைச்ச புளி மட்டும்தான் திக்கா இருக்கும், ரெண்டாவது கரைக்கிறது எல்லாம் தேவைக்கு மட்டும்தான் அப்படின்னு. பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்கன்னு தெரியுமல்ல? அப்ப நான் அதை ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க? பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியது. நீங்க தேவதையா தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப ஊருக்கெல்லாம் நீங்க யாரா தெரியுறீங்க? நீங்க போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு கமெண்ட் அதிகம் வர்றது அடுத்த புருஷன் தெரியுது. அவங்கிட்ட போய் படுத்து புள்ள வாங்கிட்டு இது பேசுது பாரு. ஏமா பெண்களே இப்படி கமெண்ட் போடுறீங்களே? அடுத்தவளுக்கு புருஷனா இருக்கணும் தெரிஞ்சும் ஒருத்தன் வந்து அவ வயிற்ற ரொப்பிட்டு போயிருக்கானே, அவனை பத்தி யாரும் பேச மாட்டீங்களா? இல்ல இதெல்லாம் என்ன அப்படியே ஓவர் நைட்ல நடந்து முடிஞ்சிருச்சா? தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு கணவன் இம்மி அளவு அசைஞ்சாலும் தெரிஞ்சிரும், தெரியுமில்ல? அப்ப இவ்வளவு நாளா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா அந்த முதல் மனைவி, அவங்க குற்றவாளி இல்லையா? இது ஒரு சிக்கலான உறவு முறை. இன்னைக்கு அடித்தட்டுல இருந்து மேல் தட்டு வரைக்கும் எல்லா இடத்துலயும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு. குரூப்புக்கு தலைவன் ஏடா சொல்லவே இல்ல, சொல்லிதான் அறிவாங்க. ஒரு அட்வொகேட் ஒருத்தர் பேசியிருக்காரு, மாதம்பட்டி ரங்கராஜ் நினைச்சா இது வேற மாதம்பட்டின்னு அந்த ஊருக்கும் கேவலம். ரங்கராஜ் நினைச்சா பிரைம் மினிஸ்டர் கிட்டே மோடிஜி கிட்டே போன்ல ஆன் ஸ்பாட் பேசுவாரு. ஆமா, பிரைம் மினிஸ்டருக்கு வேற வேலை இல்லை, இது ஒண்ணுதான் வேலை. இவங்க பண்ணிட்டு இருக்க இல்லீகல் அஃபேர்ஸ்க்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றதுதான் பிரைம் மினிஸ்டருக்கு வேலை. ஏண்டா காட்டி அன்னைக்கு போறணும்னே இந்த ஏவ கர்மாந்திரத்துல ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு சரியா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியா போட்டு ஆயிடுவாரா? அண்ட் அதே மாதிரி சொல்லியிருக்காரு, அவர் பேர் என்ன, அந்த அட்வொகேட் பேரு தமிழ்வேந்தன். அப்புறம் ஆடிக்கார் நீ எப்படி வாங்கினு தெரியாதா? நீ இந்த ஷோரூமை எப்படி நடத்தியிருப்பேன்னு தெரியாதா? நீ செட்டில்மெண்ட் வந்து உங்ககிட்ட யாராவது கம்மியா பேசியிருப்பாங்க, அதனால கமிஷனர் ஆபீஸ் போயிருக்கியா? சரி, நடந்தது எதுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நடந்தது என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பரை புட்டு வந்திருக்கேன், பைத்தியம் முடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? பட் இந்த அட்வொகேட்டை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது, சில லேடிஸும் இப்படி பேசுவாங்க இல்லையா? ஸோ ஒரு விமனோட குரோத்தை வந்து இவ்வளோ அசிங்கமா யோசிக்கிற பொம்பளைங்க யாரா இருப்பாங்கன்னா அவங்கனால அந்த மாதிரி ஒரு மரியாதையான வாழ்க்கைய வாழ முடியாம இருக்கும் இல்லையா, அவங்க வந்து யோசிப்பாங்க. ஜென்ஸ் எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி பேசுறவங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேலைகளை செய்யற பெண்களோட வாழ்ந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க. தேங்க்யூ.
இந்த ஊர்லயே நான் தான் மைனர், மைனருக்கு மைனர். காலங்காலமா ஏதாவது ஒண்ணுன்னா பொண்ணுங்க தான் வாய பாரு வள்ளல்ல தப்பு அப்படி சொல்லி அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்குறீங்கல்ல, அது மாதிரி நம்ம டேரக்டாவே சொல்லுவோம். ஜாய் கிறிசல்டா வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் அவருக்கு முதல் ஒய்ஃப் இருக்காங்க, லீகலா அவங்க தான் ஒய்ஃபு, இப்போ சப்போஸ் டிவோர்ஸ் ஆகுது, டிவோர்ஸ் ஆக போகுதுன்ற டாக்குமெண்ட் அவங்ககிட்ட காட்டினாங்களா அப்படின்னு தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி அவங்க கிட்ட போய் சண்டை போடுறீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அது இதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்குறீங்க. பொண்ணுங்கிட்ட மட்டும்தான் கேட்குறீங்க. காஞ்சிக்கிட்டு இருக்க அந்த கொலக்கட்டை கோவிந்தன் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட வந்து எந்த கேள்வியுமே கேட்கறது கிடையாது. அவர் அதை பற்றி கவலையும் இல்லை. அவரோட லைஃப் இதனால எந்த பாதிப்பும் அடையலை. அவர் யூஸ்வலாக என்ன வேலை பார்ப்பாரோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு நவாப்பழ சட்னி அரைச்சிக்கிட்டு அப்படிதான் இருக்காரு. அதே மாதிரி ஜட்ஜா போய் அப்பா பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு கட்டிங் இப்படியே இருக்காதுப்பா தெரியுது நீ மூடு அப்படின்னு அவரோட ஜட்ஜ் வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இது மட்டும் கிடையாது, அவரை சுத்தி இருக்கவங்களும் அவரை ட்ரோல் பண்ணாலுமே அதுல போயிட்டு ரொமான்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு காமெடி பண்ணி இதை வந்து ட்ரோல் ஆக்கிக்கிறது. அப்ப என்னன்னா ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த தப்பை ஒண்ணு தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும், அப்படி இல்லாட்டினா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ரியலைஸ் பண்ணணும். அது கிடையாது. இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி அதை காமெடி பண்ணி அதை நார்மலைஸ் பண்ண தான் பாக்குதுங்க இந்த மாதிரி. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. அது மட்டும் இன்னொன்று ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு காஸ்டியூம் டிசைனர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸோ இல்லை ஒரு சட்டையை தைக்க கொடுத்தீங்க அப்படின்னாலே 15,000 கிட்ட வரும். அப்படின்றப்ப ஒரு த்ரூ அவுட் த மூவி ஒரு பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்றத யோசிக்கணும். அதுக்காண்டி இந்த மாதிரி இவரை ஏமாற்றி தான் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடி இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா வகுத்தரிச்சப்ப 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. நீ என்ன மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்க? அவன் வந்து குர்ஷியோட அந்த காப்பிகேட் வீடியோல போய் அந்த டப் ஸ்மாஷ் மாதிரி பண்ண வீடியோல போய் ஜாய் கிறிசல்டாவோட பெயினை வந்து ரொம்ப இதா வாடா தம்பி நான் உனக்கு ரொமான்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியான்னு கேட்டிருக்காங்க. நான் ஏன் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்? மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பயங்கர ஸ்மார்ட், போத் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி. மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். அதனால தான் அவர்னால ஹாப்பியாக இருக்க முடியுது. ஜாய் கிறிசல்டாக்கு அது தெரியல, அவ்வளோதான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, முதல் கொலை பண்ணுறவனுக்கு தான் கை நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இது முதல் கொலை மாதிரி தெரியல, எனக்கு அப்படி தோணுது. அவருக்கு இது ஃபர்ஸ்ட்டும் கிடையாது லாஸ்ட்டும் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. அண்ட் வந்து நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கலாம். நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன்னு அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன். எல்லா கமெண்ட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் நான் எல்லாத்துக்குமே ஹார்ட் கொடுத்தேன். பிகாஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பாயிண்ட் இருக்கும் இல்லையா. ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் தட். ப்ரைவேட் ஜெட் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது, ஹெலிபேட் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது. அது நீங்கள் மறக்கக்கூடாது. நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மேபி கொஞ்ச நாளில் அந்த சுப்ரீம் பவரோட கர்மிக் எனர்ஜி அப்படின்னா என்னங்கிறது தெரியும். அப்படிலாம் யாரும் தப்பிக்க முடியாதுங்க. இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் லா, டெமோக்ரஸி இதெல்லாம் வேற. இந்த பெண் சாபம் அதெல்லாம் விட்டுருங்க, ஆண் சாபத்துக்கும் வேல்யூ இருக்கு. பட் வந்து அவர் 2 பேரையுமே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணதுக்கு வந்து ஆண்டவன் வந்து சூப்பராக ஒரு கிளாஸ் எடுப்பான் ரங்கராஜ்க்கு. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நம்மளாம் பார்ப்போம், அவர் தான் செலிபிரிட்டி ஆச்சே, கண்டிப்பாக அதுவும் இது வெளியே வந்திருக்குன்னா அதுவும் வெளிவரும். பட் நம்மளாம் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஹாவ் அ குட் டே. அப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாய் அந்த பக்கம்.